புதுச்சேரியில் கஞ்சா, குட்கா, மது உள்ளிட்ட போதைப் பொருட்களுக்கு இளைஞர்கள் அதிக அளவில் அடிமையாகி தங்களது வாழ்க்கையினை இழந்து வருகின்றனர். மேலும் பல்வேறு குற்ற செயல்களுக்கு தூண்டப்படுகின்றனர். ஆகவே போதைப்பொருள் பழக்கத்தில் இருந்து இளைய தலைமுறையினரை மீட்கவும் அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் அரசு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக சமூக நலத்துறை சார்பில் போதைப்பொருள் பயன்படுத்துதல் மற்றும் சட்டவிரோத போதைப்பொருள் கடத்துதலுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இப்பேரணியை கம்பன் கலையரங்கம் பகுதியில் சமூக நலத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கொடியசைத்து துவக்கி வைத்தார். பேரணி அண்ணா சாலை, எஸ்.வி. பட்டேல் சாலை வழியாக கடற்கரை சாலை, காந்தி சிலையை வந்தடைந்தது. இதில் செவிலிய கல்லூரி மாணவ மாணவியர்கள் பங்கேற்று போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தி சென்று கோஷங்களை எழுப்பினர். பிறகு கடற்கரை சாலையில் விழிப்புணர்வு நாடகம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சமூக நலத்துறை இயக்குநர் ராகினி, துணை இயக்குநர் ஆறுமுகம், கள அதிகாரி கருணாநிதி மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர்.